Hi guys, welcome to developers tutorial and this video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CSS யூஸ் பண்ணி எப்படி இந்த அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஓகே CSS அனிமேஷன் நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் நம்ம இப்போ அந்த இம்பார்ட்டண்டான ஒர்க்கு பண்ண போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் என்னென்னா, வியூவில் நம்ம ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் எனேபிள் பண்ணாமல் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அதை HTML ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அனிமேஷன் .html கொடுக்குறேன். HTML ஓகே, எஸ் கொடுத்துருக்குங்க. ஐக்கான் சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் ஓகே, நான் இன்னொரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு CSS ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் ஆஸ் animation.css. ஓகே, டைப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், CSS ஃபைல் அண்ட் க்ரோம் HTML டாக்குமெண்ட். ஓகே, தென் நம்ம ஓப்பன் வித் கோட் கொடுத்துடலாம். animation.html டாக் டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணிடலாம். HTML. தென் ஓகே, HTML டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஹெட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து டேபோட டைட்டில் அண்டு CSS ஃபைலில் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டைட்டில் வந்து CSS அனிமேஷனே நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் ஓகே, ரைட் லிங்க் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஸ்டைல் சீட்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, HREF அது என்ன கொடுக்கலாம், நம்மளோட CSS ஃபைல் நேம் கொடுக்குறோம். அனிமேஷன் .css பாருங்க வந்துடுச்சு. ஓகே, டேகை க்ளோஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஒரு பாடி டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். பாடி டேக்கில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிவ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். இந்த அனிமேஷனுக்கு மட்டும் ஒரு டிவ் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இப்போது CSS ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டிவ்வை நம்ம ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டு நம்ம அந்த டிவ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணலாம். 300 பிக்சல். ஓகே, இப்போ அதோட வித்து மென்ஷன் பண்ணிடலாம் 300 பிக்சல். ரைட்டு, நம்ம இப்போ அதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸ்கை ப்ளூ. ஃபஸ்ட் நான் ஸ்கை ப்ளூ கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த வெப்கிட் அனிமேஷனை இன்ட்ரோ பண்ண போகிறோம். வெப்கிட் அனிமேஷனை ஒன்றும் இல்லை, நம்ம இந்த வெப்கிட்டை யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷனு, ட்ரான்சிஷன்ஸு, ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு இதெல்லாம் பண்ணலாம். நம்ம இப்போ ஸ்கொயர் டு சர்க்கிள்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். சர்க்கிள் மென்ஷன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இன்ஃபினிட்டியாக ஆல்டர்னேட்டாக நீ ரன் ஆகு அப்படின்னு நம்ம சிஸ்டத்துக்கு சொல்லிடலாம். ஓகே, நம்ம அப்படியே நம்ம சேம் ஆஸ் அனிமேஷன் நீங்கள் அனிமேஷனை கால் பண்ணி ஸ்கொயர் டு சர்க்கிள் இன்ஃபினிட்டி ஆல்டர்னேட் இதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெப்கிட் அனிமேஷனோட ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. வேணால் சர்க்கிள் இன்ஃபினிட்டி ஆல்டர்னேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க CSS-ஐ. ஓகே, அதை ரன் பண்ணி பார்ப்போமா. animation.html டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வித்து 300 கொடுத்துருக்கோம் வந்துச்சு. ஹைட்டு ஸ்கை ப்ளூ எல்லாம் ஓகே. நம்ம இதை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப் மேலேருந்து எவ்வளோ வரணும், 250 பிக்சல்ஸ். ஓகே கொடுத்துட்டு மார்ஜின் லெஃப்ட்டு எவ்வளோ வேணும், ஒரு 500 பிக்சல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம், 600. ஓகே, பாருங்கள் நல்லாயிருக்கு, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினான அனிமேஷன் இப்போ கால் பண்ணலாம். வெப்கிட் கீ ஃப்ரேம்ஸுங்கிறது நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஸ், அனிமேஷனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதி
கீ ஃப்ரேம்ஸ்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு நம்ம மேலே வெப்கிட் அனிமேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் டு சர்க்கிள்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம், அதை இங்கே கால் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் டு சர்க்கிள்னு. ஓகே, கால் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கர்ல் ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. 0% எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்னா நம்ம 0 பிக்சல் அப்படியே சேமஸ் அப்படியே கொடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் அப்படியே தான் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நம்ம 0 தான் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்? ஸ்கை ப்ளூ. ஓகே, ஸ்கை ப்ளூ ஸ்டார்டிங்கில் கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படியே இருக்கும். வெப்கிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் கொடுக்குறோம். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ரொட்டேட் ஆகணும்? ரொட்டேட்டே ஆக வேண்டாம். ஸோ நம்ம 0 டிகிரி கொடுத்துடலாம். நம்ம வெப்கிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை எவ்வளோ ரொட்டேட் ஆகணும்? ரொட்டேட் ஆக வேண்டாம். ஸோ 0 டிகிரி. ஓகே, நைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் இதில். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4. ஓகே, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30% எவ்வளோ, 50% எவ்வளோ, 85% எவ்வளோ, 85. ஓகே, 100ல் எப்படி சேஞ்ச் ஆகணும் நம்ம அது மட்டும் நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அனிமேஷன் ரெடி ஆயிரும். ஓகே, பார்டர் ரேடியஸ் நம்ம பார்டர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்? இதில் 50. ஓகே, இருந்தால் போதும். பார்டர் ரைட்டு எவ்வளோ இருக்கணும்? 0. பார்டர் லெஃப்ட்டு சரி, பாட்டம் லெஃப்ட்டு எல்லாமே 0 கொடுத்துருங்க. இது வந்து நம்ம நார்மலாக ப்ளூ வைலட் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு 30%. சரி, ஓகே, ரொட்டேட் 45 டிகிரி கொடுத்துடலாம். இதுலேயும் 45 டிகிரி. ஓகே, நைஸ், வெல் அண்ட் குட். இதில் அனிமேஷனில் நம்ம 2 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம 0 பிக்சல். ஓகே, பர்சன்டேஜில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 நம்ம தேவையில்ல, மற்றதை மாற்றணும். நான் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மாற்றிக்கங்க. பர்சன்டேஜ் 50%. ஓகே, நம்ம இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்டர் ரேடியஸ், பார்டர் டாப்பில் வந்து 50%, பார்டர் ரைட்டு 50% வேணும் வச்சுக்கிறேன். ஓகே, பார்டர் பாட்டம் 0, பார்டர் லெஃப்ட் 0 தான். ஸ்கை ப்ளூவை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? க்ரீன் எல்லோ. ஓகே, க்ரீன் எல்லோ கொடுத்து பார்ப்போம். ஓகே, நம்ம இது எவ்வளோ சேஞ்ச் பண்ணலான்னா 90 டிகிரி. 50ல் 90 டிகிரி, 100ல் 180 டிகிரி. ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டோமா? தென் 85ல் இப்போ நான் பார்டர் ரேடியஸில் டாப்பில் 50, பார்டர் ரைட்டும் 50, பார்டர் லெஃப்ட்டும் 50, பார்டர் ரேடியஸ் பாட்டம் 50, பார்டர் லெஃப்ட் மட்டும் 0 கொடுத்துடலாம். ஸ்கை ப்ளூலேருந்து நம்ம இப்போ என்ன சேஞ்ச் பண்ணலாம்? அப்போ சரி, பர்ரிவுட் கொடுத்துடலாம். ஓகேவா, பர்ரிவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இப்போ எவ்வளோனா 135 டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 135 இருக்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரும். 135. ஓகே, இதில் பார்டர் ரேடியஸ் இதில் வந்து ஓவராலாக நீங்கள் 50% கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இதில் நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்? பேக்ரவுண்டு ரோசி ப்ரௌன். ஓகே, இது ட்ரை பண்ணுவோம். ரோசி ப்ரௌன் கொடுங்க. இதில் வந்து 180 டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேம் ஆஸ் 180 டிகிரி. நம்ம எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ லிங்க்கும் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள்.
ஏதோ தப்பு பண்ணிட்டேன். சரி பார்ப்போம், கோடில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டோம். கோடில் பார்க்கலாம். அனிமேஷன் டாட் சிஎஸ்எஸில் 2 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. மேலே 2 செகண்ட்ஸ், 1 செகண்ட்ஸ். ஓகே ஓகே. சரி, கோடில் பார்க்கலாம். ஸ்கொயர் இங்கே வந்து லோயர் கேஸில் வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பர் கேஸில் கொடுத்துட்டேன். எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லோயர் கேஸில் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிச்சிட்டோம், வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். செம்ம சூப்பர். இந்த அனிமேஷனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.